தங்கத்தை பற்றி நம்ம என்ன சொல்ல வர போகிறோன்னா, தங்கம் ஒரு டெக்னிக்கல் ஒர்க்காக நீங்கள் மார்க்கெட்டினுடைய லெவலில் என்ன மாதிரி ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். அப்போ கோல்டு ஒரு கிராஷ் ஆகிருக்கு, அது எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் கிராஷ் ஆகிருக்கு, எந்த இடத்துல ஒரு ஃபுல் பேக் ஆகும் அப்படின்ற லெவலில் நீங்கள் வரும்போது இதனுடைய லெவலில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். கோல்டை பார்த்திங்கன்னா கோல்டை வச்சு ட்ரேட் பண்ணுற ஆளுங்க இந்த நான் சொல்கிற ஒரு டெக்னிக்கல் ஒர்க்கை பார்த்துட்டு அதை ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதனுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் கரெக்டாக இருக்கும். கோல்டு எங்கே அக்குமுலேட் பண்ணலாம், அதாவது எங்கேயுமே யாருமே வாங்க சொல்ல, எங்கேயும் விற்க சொல்ல, செபி ரெஜிஸ்டர் கிடையாது, ரீட்டெயில் இன்வெஸ்டர். அப்போ என்ன மாதிரி கோல்டில் என்ன மாதிரி ஒரு இம்பேக்ட் ஆகும், எந்த ப்ரைஸில் என்னென்ன ரியாக்ட் ஆகுது, அதனால் எந்த முறையில் அந்த கோல்டை எடுக்கலாம். சரிங்களா, ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்ஸாக சொல்லிடலாம். சரிங்களா, ஸ்டார்ட் பண்ணலாம் வீடியோ. இதுதான் கோல்டு சார்ட், யூஎஸ் டாலரில் கோல்டு சார்ட். எப்பவுமே ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எப்படி வரையணும்னா ஆல் டைம் ஹைலேருந்து வரீங்க. ஓகேவா, அடுத்த லெவல் இது பேர் நம்ம என்ன வச்சுருக்கோன்னா ஹியர்ஸ் 127% ரிவர்சல் பாயிண்ட்டுன்னு வைக்கிறோம். சரிங்களா, அது பேர் ரிவர்சல் பாயிண்ட். அப்போ இதை டெலீட் பண்ணுறோம். ஆல் டைம் ஐ நோக்கி கீழே வரல. அப்போ 6 மந்த்தினுடைய லெவலில் வரும். ஒரு வருஷத்தை ரெண்டாக பிரிக்கிறோம். அப்போ ரெண்டாக பிரிக்கும்போது அது என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்குறோம். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை காப்பி பண்ணிவிட்டு இதை லாக் பண்ணிடுறேன். ஆனால் மூமெண்ட் கொடுக்கும்போது இதுவாக இருக்கும். அப்போ 6 மந்த்தையும் இதுவும் சேம். அப்போ இங்கே திருப்பி ஒரு ஜோன் போடுறேன். இந்த ஜோன் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா, இது முடிஞ்சிருச்சு. இது வேணால் ஒரு எஃப்ஐ லெவலாக எடுத்துக்கணும். 78% என்பது ஒரு எஃப்ஐ லெவல். முடிஞ்சிருச்சு. இந்த ஃபெப்பை தூக்கி டெலீட் பண்ணிட்டு போயிடலாம். எப்போனா சரி ரீடெஸ்ட்மெண்ட் வச்சு அடுத்த லெவலில் எங்கே போகுதுன்னு நம்மளுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் மந்த்துக்கு வாங்க. மந்த்து வரும்போது அந்த மந்த்தினுடைய கேண்டில்லேருந்து ட்ராப் பண்ணுங்கள். இதை மந்த்லி லோனு எனக்கு மென்ஷன் பண்ணிக்கிறேன், ஏன்னா அடிக்கடி போட்டதுனால மந்த்லி லோ. ஓகேங்களா, அப்போ மந்த்லி மிட் பாயிண்ட். மந்த்லி ஹை. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் நீங்கள் கமாடிட்டி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் கிரிப்டோவில் பண்ணுற ஆள் இது மாதிரி ஆளுன்னா இது இதனுடைய லெவலை வச்சு நீங்கள் பர்ஃபெக்டாக பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்காக சொல்லுங்கள்.
யாருமே சொல்லி தர மாட்டாங்க. இந்த லெவல் இது கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அப்போ வீக்கெண்டில் வரேன். ஏன்னா அன்னன்றைக்கி டேவுக்கு டேவுடைய பொசிஷனில் நான் என்ன மாதிரி ரியாக்ட் ஆக போகிறேன் அப்படின்ற தெரியறதுக்காக. லெவல் ரெடி ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 3 நிமிஷம் ஆகிடும். வீக்லி 127% ரிவர்சல். சரிங்களா? இங்கே லைன் இல்லாமல் ஆல்ரெடி ஜோன் இருக்குது. வீக்லி மீட் 100 ரூபானா 50 ரூபா மிட் பாயிண்ட்டு. வீக்லியும் மந்த்லி இதுவும் லோவும் சேம். சரிங்களா? இது வந்து எஃப்ஐ லெவல். இப்போ கீழே இருக்குது எஃப்ஐ லெவல். நீங்கள் வேணால் மென்ஷன் பண்ணி தந்தால் இது வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிங்க. டவுன் சைடு போடும்போது எஃப்ஐ லெவல் வரும், அப் சைடும் போடும்போது எஃப்ஐ லெவல் வரும். இப்போ நம்ம டெலிட் பண்ணிட்டு லோயர் டைம் ஃப்ரேம் கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். இது எங்கேருந்து வந்திருக்கு, லெவல் எப்படி இருக்குது. ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து லோயர் டைம் ஃப்ரேம் போட்டிருக்கேன். இது எந்த இடத்துலேருந்து திரும்ப இருக்குது, இது நல்லா யோசிச்சு பார்த்துங்க. அப்புறம் இன்னொரு லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லணும்னு பார்த்தேன். அப்போ எப்பயுமே ஒரு ஆல் டைம் ஹையிலிருந்து ஒரு கோல்டு அங்கேருந்து இதனுடைய லோ வந்திருக்குன்னா 16% வந்திருக்கு. 20% வந்து 20%னா கரெக்ஷன்னு அர்த்தம். சரிங்களா? 20க்கு அப்புறம் கரெக்ஷன் முடிஞ்சிருச்சு, அதனால் மேலே போயிடுச்சு. அடுத்து 10% வந்து அடுத்து 10%. இந்த 10% கரெக்டான ஒரு முறையில் அப்செக்மெண்ட்டாக இந்த ஒரு 10% இந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணுறதுக்கு உண்டான இடம். கீழே இந்த 20% வந்து கரெக்ஷனு. இப்போ இந்த லெவல் இது ஒரு இடம். சரிங்களா? அடுத்த லெவல் வந்து 5% வந்து புல் பேக் ஆகக்கூடிய இடம். 5% எங்கே வருதுன்னா அப்படியே நீங்கள் வச்சு ஸ்கேல் வச்சு அப்படியே மானிட்டர் பார்த்துட்டிங்கன்னா இந்த ப்ரைஸ். சரிங்களா? இது ஒரு லெவல். அப்போ கோல்டு இந்த வீக்லி 2 ஹவர்ஸில் பார்க்கும்போது இந்த ஃபெட் மீட்டிங்கில் இந்த ரெப்போ ரேட்னு நம்ம இதில் வருது. அந்த ஃபெட் மீட்டிங்கில் ரேட் கட் எதுவும் பண்ணாதனால இதுக்கப்புறம் ஒரு மொமெண்டம் இருக்கும். சரிங்களா? அந்த மொமெண்டம் நல்லா ஸ்பீடாக இருக்கும். சரிங்களா? அதே டவுன் சைடு எதிர்பார்த்திங்கன்னா இந்த 3-4 லெவலையும் வந்து உடைச்சிச்சின்னா இது டவுன் சைடுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்கும். அப்போ அக்குமுலேட் பண்ணுறவங்க கீழே வரும்போதெல்லாம் அக்குமுலேட்டு அந்தந்த இடத்துல வாங்கிட்டு அக்குமுலேட் பண்ணோம் இந்த பர்சன்டேஜ். சரிங்களா? நன்றி, வணக்கம். கோல்டை பற்றி நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.